Hi friends, welcome to Code with Sharif channel. இந்த சேனலில் நம்ம MySQL வீடியோஸை பார்க்க போகிறோம். ஸோ MySQL இட்ஸ் a open source technology. It's a database management tool. இந்த டூலில் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம், டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒரு ஹை லெவலாக ஒரு சாம்பிள் டேட்டா செட்டோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டேட்டா பேஸோடைய டேட்டா மாடல் இது. ஆர்கனைசேஷன்ற ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேட்டாபேஸில் எம்ப்ளாயி அண்ட் கிளைண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா மாடல் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இட்ஸ் ப்ரைமரி கீங்கிறது என்னென்னா ஒரு ப்ரைமரி ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது. இந்த காலமில் இருக்க வர டேட்டா இட்ஸ் ப்ரைமரியான டேட்டா, இட்ஸ் யூனிக் டேட்டா. இது நார்மலைசேஷன்ற அந்த ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்ஸில் வரும். டீட்டெயிலாக நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை போய் படிங்க. ஸோ ரொம்ப ஹை லெவலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தரேன். எம்ப்ளாயி ஐடி இஸ் அ ப்ரைமரி கீ. அதே மாதிரி இந்த காலம்ஸ் ஓகே இது க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டேபிள் வந்து கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் நேம், LOB இது இன்னொரு டேபிள். ஸோ இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளைண்ட்டுங்கிற இந்த டேபிளில் வந்து எம்ப்ளாயி ஐடிங்கிற இந்த ஒரு டேட்டா ஒரு காலம் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணது எம்ப்ளாயி டேபிளோட எம்ப்ளாயி ஐடி. ஓகே, ஸோ இதுதான் அதோடைய ஒரு ஹை லெவல் ஒரு சின்ன டேட்டா மாடல். இதோடைய சாம்பிள் டேட்டா செட்ஸ் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த டேட்டா மாடலில் எம்ப்ளாயி ஐடி இட்ஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்டட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி அண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம அங்கே டேபிளில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி கிளைண்ட் ப்ரொஃபைல் அப்படின்ற இந்த டேட்டா வந்து இதுதான் அதோடைய டேட்டா செட்டோடைய சாம்பிள். கிளைண்ட் நேம், LOB, ஹேண்டில் பை, இது யார் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த எம்ப்ளாயி ஐடி, இது எப்படி ரிலேஷன்ஷிப் நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த MySQLோட ஒரு லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் செஷனில் நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு MySQL ஒர்க் பெஞ்சுன்ற இந்த எடிட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து முன்னாடியே நான் க்ரியேட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் பை லைன் இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்கனைசேஷன்ற ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதோடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் ஆர்கனைசேஷன், கிரியேட் டேட்டாபேஸ் நேம், இதுதான் இதோடைய சின்டாக்ஸ். முதல்ல நம்ம வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ண உடனே டேட்டாபேஸ் அது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள் ஆர்கனைசேஷன் இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயின்ற அந்த டேபிள் இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேபிளை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே அந்த query இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் அண்ட் டேபிள் நேம். ஓகே, ஸோ இந்த டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய காலம்ஸ், அதோடைய இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டுது. இண்டெக்ஸஸ் என்ன, ப்ரைமரி கீ என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைன் பை லைன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரியேட் டேபிளுங்கிறது வந்து வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் எம்ப்ளாயி ஐடி வந்து காலம் நேம், இது இன்ட்டுங்கிறது வந்து இன்டீஜர் வந்து டேட்டா டைப். இந்த காலம் வந்து என்ன டேட்டா டைப்புங்கிறத வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். இது நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எதுக்குன்னா இந்த காலம் வந்து எம்டியாக இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறதுக்காக இங்கே நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே போடுறோம். அடுத்தது வந்து இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுங்கிற இந்த வேல்யூ வந்து இது எதுக்குன்னு சொன்னால் இந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அதோடைய ரெக்கார்ட்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். லெட்ஸே எம்ப்ளாயி ஐடி நீங்கள் 1ன்னு கொடுக்க வேண்டியது தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக 1, 2, 3ன்ற சீரியல் நம்பர் அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும், இன்ஜினை வந்து ஜென்ரேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கும். அதுக்காக நம்ம இங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் மென்ஷன் பண்ணும்போது இந்த காலம் வந்து ப்ரைமரி கீயாக இருக்கணும்.
ஓகே, அதுதான் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே ப்ரைமரி கீயாக வந்து அதை செட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் இருந்தது ஒரு வேர்கேருங்கிறது வந்து ஒரு கேரக்டர்ஸோட வேர்கேருங்கிறது இட்ஸ் ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பில் வந்து லென்த் இது இங்கே எதுக்கு கொடுக்குறோன்னா 50ங்கிறது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் இருக்கணும் இந்த காலம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர் இதெல்லாமே வந்து நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வேர்கேர் 50 கொடுத்துருக்கேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு டேட் ஃபார்மேட். ஸோ டேட் ஃபார்மேட் வந்து DDYY இந்த இயர், மந்த், டேட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். ஸோ இது நாட் ஆல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமெயில் ஐடி சேம் வேர்கேர், ஸ்டேட்டஸ் வந்து வேர்கேரில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ செகண்டரியாக வந்து இதோட சைல்டு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மாஸ்டர் டேபிள். இதோட சைல்டு டேபிள் வந்து இந்த கிளைண்ட்டுங்கிறது சைல்டு டேபிள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சேம் கிளைண்ட் ஐடியை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக வச்சுருக்கோம். NOT NULL கன்ஸ்ட்ரெயின்ட். கிளைண்ட் நேம் இது வந்து எம்ப்ளாயோட கிளைண்ட்டோடைய நேம். இதில் வந்து LOBன்னு ஒரு காலம் வந்து மிஸ் ஆகிருக்கு, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ LOBங்கிறது லைன் ஆஃப் பிஸ்னஸ். லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்கேர் 50 வச்சுருக்கலாம். எம்ப்ளாயி ஐடி வந்து இந்த கிளைண்ட்டை வந்து எந்த எம்ப்ளாயி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதான் இந்த டேபிள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஸோ அதை வந்து ப்ரைமரி கீயாக வந்து கிளைண்ட் ஐடி செட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஐடிக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். எந்த காலமுக்கு, இந்த காலமுக்கு எம்ப்ளாயி ஐடின்ற அந்த காலமுக்கு ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணுறோம். ரெஃபரன்சஸ்ன்றது எந்த காலம் இது வந்து ரெஃபர் பண்ணாதுன்றது Organization.Database இது வந்து டேபிள் நேம் எம்ப்ளாயி. அதில் எந்த காலம்னு எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த டேட்டாபேஸ், இந்த டேபிள் நேம், இந்த காலம் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா மாடலில் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த டேட்டா மாடலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு டயக்ராம். இந்த டேட்டா மாடல் டயக்ராம், இந்த எம்ப்ளாயி ஐடி, இந்த கிளைண்ட்டை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து இங்கே ஸ்கிரிப்டில் ரன் பண்ணுறோம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த டேபிள் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேபிளை வந்து எப்படி நம்ம பார்க்கலான்னு சொன்னால் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணிப்பாங்க. இந்த டேபிள்ஸில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆல் கொடுத்தா போதும். இந்த விண்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணால் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயோடைய காலம்ஸ், அதோடைய இது எம்ப்ளாய்க்கு ஃபாரின் கீஸ் எதுவுமே கிடையாது, நம்ம க்ரியேட் பண்ணலை இல்லையா. ஸோ கிளைண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இண்டெக்ஸஸ் வந்து ப்ரைமரி கீயாக இருக்குது, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ ஃபாரின் கீஸ் வந்து எந்த ஃபாரின் கீ, இது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதிலே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணி பார்க்கலாம்னா, ஸோ நியூ query விண்டோவில் போய் நம்ம பார்க்கலாம், இங்கேயும் கூட பார்க்கலாம். ஜஸ்ட் நான் நியூ queryக்குள்ளே போயிட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் Organization.Employee. ஸோ அதுவே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ ரன் பண்ணோம், இங்கே காட்டுறது பாருங்கள், இதுதான் நம்ம டேபிளோடைய அவுட்புட். ஸோ இப்போதைக்கு நம்ம டேபிளில் எதுவுமே இன்சர்ட் பண்ணலை, இட்ஸ் வெறும் நியூ டேபிள். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ணது EmployeeClient இல்லையா. ஸோ கிளைண்ட் டேபிள் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளைண்ட் டேபிள், கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் நேம், லைன் ஆஃப் பிஸ்னஸ், எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம இந்த எம்ப்ளாயி அண்ட் கிளைண்ட்டில் வந்து அந்த டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.